ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் நித்யா ஃபார் ஹோம்ஒர்க் செய்வோமா. இன்றைக்கி டேன்கிராம் அப்படிங்கிற மேக்ஸ் ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கு பார்க்க போகிறோம். இதுதான் டேன்கிராம் சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்கொயரை 7 பீசஸாக கட் பண்ணி இது 7 டேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 7 டேன்கிராம். இதுதான் இந்த டேனோட 7 பீசஸ்ஸு. நம்மளாகவும் மேக் பண்ணிக்கலாம். கலர் பேப்பர்ஸ் வச்சு ஒரு ஸ்கொயர் பேப்பர் ரெடி பண்ணி, இல்லை டேன்கிராம்னு சொல்லி ஷாப்பில் கேட்டாலே அவங்களே தருவாங்க. அதை வாங்கி நம்ம கட் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம். இந்த 7 பீசஸை வச்சு டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஒரு பிக்சர்லாம் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கும், கொடுத்துருப்பாங்க. நிறைய காம்படிஷன்ஸ் இது ரிலேட்டடாக வைப்பாங்க. இது லைக் செட்டிங்ஸ், சின்ன குழந்தைங்களுக்குலாம் செட்டிங்ஸ் கொடுப்போம் இல்லையா, இதை இங்கே ஃபிட் பண்ணுங்கள் அங்கே ஃபிட் பண்ணுங்கன்னு, அந்த மாதிரி தான். அது நல்ல ஒரு ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணும். பிரெயின் ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணும். நல்ல அப்சர்வேஷன், ஒரு ஷேப்பை காமிப்பாங்க, டக்குன்னு அதை மானிட்டர் பண்ணிக்கணும். அந்த ஷேப்பை மைண்டில் வச்சு அதை நம்ம இந்த 7 டேன்ஸை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டணும். அதே பர்டிகுலர் ஷேப்பு, அந்த பிக்சர் இந்த ஷேப்ஸ் 7 டேன்ஸை வச்சு நம்ம செஞ்சு காட்டணும். அது மாதிரியெல்லாம் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில்லு, கால்குலேஷன் ஸ்கில்லெல்லாம் இது டெவலப் பண்ணதுங்கிறதுக்காக இது நிறைய ஸ்கூல்ஸில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், 7 டேன்ஸை வச்சு ஒரு ஷேப்பு, ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதர் ரன்னிங்கில் இருக்க மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. இந்த மாதிரி தான் டேன்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் 7 டேன்ஸ், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி 7 டேன்ஸை வச்சு பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் அனிமல் ஷேப்ஸ். இதெல்லாம் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரேபிட் ட்ரை பண்ணுவோம். இந்த பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டையும் இப்படி உல்டாவாக அரேஞ்ச் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் பேரலோகிராம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்து ஸ்கொயர் பீஸ் ஃபேஸ் ஆக்கிக்கிறோம். இங்கேயே ஒரு குட்டி பேரலோகிராம் இருக்குது. அதை இந்த இயர், காது இப்படி செட் பண்ணிக்கிறோம். காது செட் பண்ணதுக்கப்புறம் குட்டி ட்ரையாங்கிள் கை போர்ஷன் எடுத்து, பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும் ஒன்று, அதை இப்படி செட் பண்ணுறோம். இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள் இன்னொரு ஹேண்டு மாதிரி செட் பண்ணிடுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரேபிட் ஷேப்பு அப்படியே தெரியுதா? இப்போ பாருங்கள், இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரேபிட் ஷேப்பும் இந்த ஷேப்பும் ஒரே சிமிலர் ஷேப் வந்துருக்கும். ஓகே, அடுத்து இந்த டாக் ஷேப்பு ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பிக் ட்ரையாங்கிள் ரெண்டையும் இப்படி அரேஞ்ச் பண்ணிப்போம். கொஞ்சம் சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த போர்ஷனை செட் பண்ணுறோம். அடுத்து பேரலோகிராம் இங்கே ஒரு லெக் மாதிரி செட் பண்ணுறோம். ஃபேஸுக்கு இந்த ஸ்கொயர் தான், அது இப்படி க்ராஸாக இப்படி ஒரு ட்ரையாங்கிளை அதுக்கு காது போல் செட் பண்ணிக்கிறோம். இப்படி இன்னொரு ட்ரையாங்கிளை வால் மாதிரி செட் பண்ணுறோம். எப்படி? ஓகே, நமக்கு பாருங்கள் அப்படியே ஒரு டாக் ஷேப்பு கிடச்சிச்சா? ஒரு டாக் ஷேப் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாக் ஷேப் பார்த்திங்கன்னா அப்படியே இதில் இருக்கும். அடுத்து இப்போது ஹார்ஸோட ஷேப் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி, அந்த இன்னொரு பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி, பேரலோகிராம் வால் போர்ஷன், அடுத்த ட்ரையாங்கிள் இப்படி, இன்னொரு ட்ரையாங்கிள் இங்கே. ஃபேஸ் எல்லாத்துக்குமே ஸ்கொயர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப் வச்சு, அடுத்து இந்த பிக் ட்ரையாங்கிளை வச்சு ஸ்கொயரை வச்சு நெக்கு, பிக் ட்ரையாங்கிளை வச்சு ஃபேஸு. ஓகே, அந்த ஹார்ஸ் ஷேப் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், ஹார்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸாக்டாக அந்த 7 டேன்ஸு அந்த ஷேப், ஹார்ஸ் ஷேப் இருக்கும். ஓகே, அடுத்து ஸ்வானு.
இதுக்கு இந்த பிக் ட்ரையாங்கில் இப்படி ஒன்று வச்சுக்கிறோம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். அடுத்த கொஞ்சம் ஒரு சைஸ் சின்ன ட்ரையாங்கில் வந்து எக்ஸாக்டாக இப்படி செட் பண்ணிக்கிறோம். அடுத்த குட்டி ட்ரையாங்கிள் இங்கே அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ஒரு மாதிரி நெக்கு வந்து கவர் பண்ணி வரும். ஏன்னா லென்த்தி நெக் இல்லையா, அதனால் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பேரலோகிராம் தான் ஹெட்டு. அடுத்து ட்ரையாங்கிள் வந்து நோஸ், மூக்கு, தலை, மூக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே. இந்த ஸ்வானோட ஷேப்பு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாக்டாக வந்துச்சா? ஓகே. அடுத்து கேட், பூனையோட ஷேப்பு இப்படி ஒன்று. இப்படி ஒன்று. அந்த கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கில் வந்து இப்படி. பேரலோகிராம் வந்து வாலு. ஃபேஸ்க்கு எப்போவுமே ஸ்கொயர் தான் வருது மேக்ஸிமம். அடுத்து 2 குட்டி ட்ரையாங்கிள்ஸ் வந்து காது. ஓகேவா? கேட் மாதிரி தெரியுதா? கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த க்ரீன் கலர் ஷேப் பாருங்கள், கேட்டு. அந்த கேட்டோட ஷேப்பு வந்திருக்கும் 7 டேன்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே. அடுத்து வந்து ஃபிஷ்ஷோட ஷேப் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு டயக்னலை வந்து அப்படியே வச்சு அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ரண்ட் போர்ஷன், அந்த முகம் போர்ஷன், அந்த முன்னாடி வாய் உள்ள பகுதி அதை ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பெரிய பேரலோகிராம். அடுத்து வந்து இதுதான் வால் போர்ஷன். இது 2 அந்த விங்ஸ் வரும் இல்லையா, மீனோட 2 சைட்லேயும். அதுக்கு ஃபிஷ்ஷோட ஷேப். ஓகே, அவ்வளோதான். ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.